பாப்பு ஷாப்பிங் போய்ட்டு சொல்லிட்டு பேக் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டு வர. அப்படின்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த? சும்மா தான் போனேன். ஆ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் ஷாப்பிங் பண்ணேன். அதுவும் பாப்பாக்கு தான். என்ன தெரியுமா ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்? காட்டவா? என்ன சொல்லு? என்ன ஷாப்பிங்? பாப்பாக்குனா என்ன டாய்ஸ் தான் இருக்கும், வேற என்ன இருக்கும்? இல்லை போனேன்னா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். சூப்பர். அங்கே போயிட்டு எப்படின்னு தெரியலல்ல. ஸோ வந்துட்டு சும்மா கொஞ்சம் டெக்கரேஷன் ஆச்சு பண்ணலாம், ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. அப்போ அங்கே பார்த்தேன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் என்னென்ன தெரியுமா இருக்குமா? இந்த மாதிரி கர்டென்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு இந்த மாதிரி இது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரு, பலூன்ஸு எல்லாம் இருக்குமா. இல்லைக்கா செம்மையாக இருக்குல்ல? சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, பேக்கெட்டில் ஃபுல்லாக வாங்கிட்டேன். இந்த பலூன்ஸ்லாம் எப்படி நம்ம போய் உதுறது? ஊருக்கு போகிறோம், எப்படி பண்ணுவ அங்கே? அதுக்கு தான் நான் ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கேன். பலூன் உதுறதுக்கு. ஓ, மிஷினே வாங்கிட்டீங்களா? எலக்ட்ரிக் பால். நம்ம இதை அப்படியே வந்து ஃப்ளக்ல இதை வர இருக்கா கம்ஃபர்ட்டாக இருக்கா? இது இப்படி ஓப்பன் பண்ணணும். ஃப்ளக் இருக்குப்பா. ஓ, அது எடுத்து நம்ம அப்படியே எடுத்து கனெக்ட் பண்ணி இங்கே பலூன் ஊத வேண்டியதுதான். சூப்பராக இருக்குல்ல? சூப்பர்ப்பா. இந்த 3 இதுலையுமே வருமா? 3 இதுலையுமே? ஆமாம். இது இங்கே ஒன் இங்கே ஒன். இது வந்து இதோட நாப். இது ஓகே. நாப் இப்படி ஃபிட் பண்ணிட்டு இப்படி அமுக்கணும்னா புஷ்ஷுன்னு காற்று வரும். அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? அப்புறம் முக்கியமான ஐட்டம், இந்த பலூன்லாம் ஸ்டிக் பண்ணணும்ல, அதுக்கு கூட ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து இப்படி ஒன்றுன்னா இந்த டேப் மாதிரி இருக்கிற ரோல் மாதிரி, அந்த டேப் எடுத்து அப்படியே ஒட்டணும்னா அப்படியே ஒரு ஸ்டிக் ஆகிக்குமா. சிவரு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம அப்போல்லாம் செல்லோ டேப் போட்டு விட்டுவோம்ல, இப்போலாம் அதுக்குன்னே ஒரு ஸ்டிக்கர் வந்துருச்சாம்பா. டபுள் செட் டேப் மாதிரி சும்மா குட்டிஸாக ரவுண்டாக இருக்குமா. ஓகே. ஐயோ, இந்த மாதிரி இருக்குமா. நம்ம எடுத்து அப்படியே ஒட்டிக்கலாமா? சரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 3 வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு கேக் டாப்பர் ஒருவேளை அங்கே கிடைக்கலன்னா அதனால சரி இதையும் பார்த்தேன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குல்ல? சூப்பர். அப்புறம் வந்து குட்டி கேக் டாப்பர், குட்டி குட்டி மீன் சைஸ். இது வந்து பெருசு, இது வந்து கேண்டில். இது சும்மா அப்படியே டாப்பர் மாதிரி இருக்கிறது. சரி, இது சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம ப்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னா அதுக்கு பிறகு இது திரும்ப ஹாப்பி பர்த்டே. அது வந்து ஒன்று, இது சும்மா அப்படியே கேக்கில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு சூப்பராக இருக்குது பாரு. இது செம்மையாக இருந்துச்சு. நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போதுலாம் இது வரலையா, அதான் வாங்கிட்டேன். இது அப்படியே இப்படி 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 ஸ்னேக் மாதிரி இருக்கு, தெரியுதா? தெரியுது. இது வந்து அப்படியே வந்து லேம்ப் பண்ணுறதா இது. இது ஒரு லைட் லேம்பா? கேண்டிலா? கேண்டில். ஓ, டிஃபரண்ட் கேண்டில்ஸ். வாவ். பாப்பாவோட தலையில போடுறதுக்கு ஹேர் பேண்ட். சூப்பர். ஹாப்பி பர்த்டே இது இருக்கு. செம்மையா இருக்கா? அப்புறம் இதெல்லாம் சும்மா கீ செயின்ஸ் உனக்கு. அப்புறம் இது வந்து இது என்ன தெரியுமா? இது சூப்பராக இருந்துச்சா, சரின்னு வாங்கிட்டேன். இது இருக்குல்ல, இது வந்து இது மாதிரி இருக்குமா, ஸ்டிக்கர் மாதிரி. ஏதாவது சாமானில் ஒட்டிட்டு இங்கே எதுனா எழுதணும்னா எழுதிக்கணும். நமக்கு கஞ்சிலாம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை, நம்ம 3 கெலாக்ஸ் எல்லாம் 3 வச்சுருக்கோம்ல, அது என்னென்னு அப்படியே எழுதி வச்சுக்கிறதுக்கு. இது நல்லா இருக்குல்ல?
சப்போஸ் நீயும் எடுக்கிறேன்னா ஈஸியாக இருக்கும்ல, அதனால இதில் பென் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே எழுதிக்கலாமா. அந்த பென் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சூப்பர், நல்லா இருக்கு. அவ்வளோதான் என்னோட ஷாப்பிங். சூப்பராக்கா. ஓ, பாப்பாவோட பர்த்டேக்கு ஃபுல் ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஆமாம், பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.